கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளிலையும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 126வது அதிகாரம் 5வது வசனத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரோடு ஓடிக்கொண்டிருக்கீங்களா? கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? நெருக்கத்தில் இருக்கீங்களா? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வந்து கொண்டே இருக்குது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கம்பீரத்தோடு நீங்கள் அறுப்பீங்கள் என்று சொல்லி பார்க்குறோம். நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ ஆண்டவர் அந்த அறுவடையை உடனடியாக ஆண்டவர் செய்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளே, ஒரு விவசாய குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டத்துக்கு நடுவுகளில் தான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அந்த விவசாயத்தை செய்வாங்க. ஆனால் அவங்க அறுக்கும் பொழுது கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அவர்களுடைய மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடும் ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு இருப்பார்கள். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம விதைக்கும் போது நம்ம என்ன செய்வோம், கஷ்டத்தோடு தான் நம்ம விதைப்போம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அந்த சூழ்நிலையை மாற்றி போட்டு நம்மளுடைய நெருக்கங்களை மாற்றி போட்டு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகுந்த நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது நம்ம கம்பீரத்தோடு அறுக்க ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கல நினைத்து கொண்டு இருக்கீங்களா? உங்கள் கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்கல நினைத்து கொண்டு இருக்கீங்களா? உங்கள் நெருக்கங்களை ஆண்டவர் பார்க்கல என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கீங்களா? இல்லை சகோதரிகளே, இல்லை சகோதரர்களே, உங்களுடைய கண்ணீர்களை ஆண்டவர் துருத்தியில் வைத்திருக்கிறாங்க. உங்கள் கண்ணீரை ஆண்டவருக்கு தெரியும். இந்த கஷ்டம், இந்த பாடுகள், இந்த உபத்திரங்கள் எல்லாமே கொஞ்ச காலம்தான். அதில் எல்லாவற்றிலும் நீங்கள் அறுவடையை பார்க்கும்படியான கிருபை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தருவாங்க. கர்த்தரை மட்டும் நீங்க நம்புங்க. கர்த்தரை நீங்க விசுவாசித்து கர்த்தரையே நீங்க நேசித்து நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை. தேவன் உங்க கூட இருக்கும் பொழுது எந்த விதமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வராது. அதனால தேவனை மட்டும் நீங்க நம்புங்க. தேவனை விசுவாசித்து நீங்க இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. God bless you.